திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரைகானம் என்னுடைய சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரைகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரைகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை மக்களுக்கு மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன் சனி பகவான், சந்திரன் பகவான் நேரும் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி கேந்திரம் ஏறி இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயம். ஆனால் 6ஆம் அதிபதியும் அவர்தான். மேலும் 5ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி சுக்கிரன் மற்றும் 3, 4 கூடைய சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். மனைவி கொஞ்சம் வேகத்தை காட்டுவாங்க. கண்டிப்பாக 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் கேட்கணுமா, ஆட்டம்தான் வீட்டில், அதை கண்டெல்லாம் அமைதியாக சென்று விடுங்க. ஆடட்டும் பாடட்டும், நம்மளை வீட்டில் தான், நம்மள வீட்டில் ஆடுறாங்க, ஆடிட்டு போட்டோம். என்ன ஆட்டம் ஆடினா நமக்கு என்ன. சுக்கிரன் 7ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்தில் இருப்பவருக்கு திருமணம் கூடி சீக்கிரத்தில் அமைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அங்கேருந்து உங்கள் லாபஸ்தானத்தை குரு சுக்கிர பகவான் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை சனியும் சுக்கிரனும் பார்ப்பது திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் களத்திர ஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறாரு, செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. கண்டிப்பாக குடும்பங்களில் பிரச்சனைகள் உண்டு, குடிமிப்பிடி சண்டைலாம் நடக்க. காலையில் சண்டை போட்டு சாயந்தரம் சமாதானமான மாதிரி தான் இருக்கும், தவிர பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்கள் ராசியாதிபதி இல்லை, செவ்வாய் இல்லையா, எவ்வளோ தான் கொடுப்பாரு, வேகத்தை கொடுத்துருவார். அந்த வேகம்தான் இங்கே பிரச்சனையே. பல குடும்பத்தில் இன்றைக்கி சண்டை நடக்குன்னா அவசரம், ஆத்திரப்படுறது தான். ஆத்திரப்படுறது என்ன பிரச்சனை, யார்கிட்ட ஆத்திரப்படணும், எதுக்கு ஆத்திரப்படணும், தேவையில்லை. நம்ம குடும்பம் வெளியில் வேகத்தை காட்டுங்க, வெளியில் வேகத்தை காட்டுங்க, வீட்டில் அமைதியாக இருங்க, குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பமும் குதூகலமாக இருந்தால் வெளியிலும் உங்கள் காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். பொதுவாகவே விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். விருச்சிக ராசிக்கு யாருமே நல்லது சொல்ல மாட்டேங்கிறாங்க. விருச்சிக ராசிக்கு எல்லாம் பாயசம் சாப்பிட்றதுக்கும் தற்கொலை பண்ணுறதுக்கு தான் லாய்க்கு, இப்படி எல்லாம் பேசுவாங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பலம் நமக்கே தெரியாமல் போயிடும். நமது பலம் என்னன்னு தெரியல, நமக்கு எதிரின்னு ஒன்று இருக்கணும், எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் நம்ம பலம் என்னென்னு நமக்கு தெரியும். பட் நம்ம
சோம்பேறியாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதான். அதனால் 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு வீடு யோகத்தை கொடுப்பார். ஏன்னா காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம், அது மன்னிக்கணும், 11ஆம் இடம் லாபஸ்தானம். காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வு வீடு வாசலுக்கு உண்டான ஏற்பாடு கண்டிப்பாக கொடுங்க. ஒரு வீட்டை வாங்குவீங்க, லோன் வாங்கியாவது வாங்குவோம், என்னதான் இறப்பது பார்த்து. 5ஆம் இடம் சுக்கிரன் இருக்கா, அடைச்சிப்பாங்க கடனை. எப்படி காசு வருதோ அப்படி கடனை தானே அடைச்சிட்டு போகிறான், நம்ம எதுக்கு பற்றி கவலைப்படணுங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். 4ஆம் இடத்துல உங்கள் 10ஆம் அதிபதியாக சூரியன் உட்காண்ட 10ஆம் இடத்தை பண்ணா அரசு உத்தியோகத்தில் ஒரு சீரம் சிறப்புமான தலைமை பதவி எல்லாம் கிடைக்கும். அரசியல் இருக்கிறவங்க பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட நம்ம சொல்லலாம். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிருக்கிறவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் கண்டிப்பாக பதிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் பதிங்க, ரினியூ பண்ணுங்க. டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுங்க, பேங்க் ஒர்க்கு எழுதுங்க, சாதகமான சூழல் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2ஆவதுக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக குரு பகவான் ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க வந்துடுவார் கடகத்தில் உட்காந்துக்கிட்டு. அப்போ ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு அற்புதமான நற்பலங்கள் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நடக்கும். தைரியமாக இருக்கு. ஏற்கனவே நீங்கள் தைரியசாலி, உங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டாம். என்ன உங்கள்கிட்ட ஒரு முரட்டுத்தனம் அதிகம், அந்த முரட்டுத்தனம் வேண்டான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். முரட்டுத்தனத்தை விட்டுருங்க. முரட்டுத்தனத்தால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. நம்ம தான் கோவப்பட்டு சவுத்தில் முட்டிக்கிட்டு சவுத்துக்காக வலிக்கும் போது நமக்கு தான் வலிக்கும். குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அமைதி காத்தால் நன்றி, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். பாக்கியாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படும். விட்டு போன சொந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும். இல்லை, போன ஜென்மத்தை உங்களுக்கு மனைவியாக இருந்தவளே இந்த ஜென்மத்தையும் மனைவியாக வர்றதுக்கு சாத்தியமாக இருக்கும். ஆனால் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு நல்லது. எந்த ராசிக்குமே சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பது அற்புத நற்பலனை கிடைக்கும். மனம் அமைதி பெறும். இதுதான் நமக்கு லாயக்கு, இது போரும், நமக்கு இந்த தன்மையிலே நாம் போவோங்கிற ஒரு மனப்பக்குவத்தை இந்த சந்திர பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவான். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படணும். வேகங்கள் இருக்கும், வேகம் இல்லாட என்ன, இப்போ ரத்தம், மனுஷ ரத்தம், உடம்பு இளமையில் பண்ணாத வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இந்த கோவம்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க பற்றி. அந்த வேகத்தை கொஞ்சம் இப்போல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு வேகம் அதிகமாகுதோ அப்போல்லாம் ஒரு தண்ணி குடிச்சிடுங்க. இந்த தண்ணி பாட்டில் எப்பவுமே பயிர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிற நெருப்பை அணைக்கக்கூடிய சந்திரன் தான். அதுபோக நீங்கள் உங்கள் ராசியே நீர் ராசி. அப்போ நீரோட நீர் சேரும்போது நீரின் தன்மை அதிகரிக்கும், அமைதி கிடைக்கும். நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னால், திருச்செந்தூர் பகவான வீடு கடலோரத்தில் உட்காந்துருக்காரு. யாரெல்லாம் மலை மேலே ஏற முடியலையோ என்ன பார்க்க வாங்கடான்னு சொல்லிட்டு தரையிலே உட்காந்துருக்கார் ஆலயம் கட்டிக்கிட்டு திருச்செந்தூரில். அற்புதமான ஒரு ஸ்தலம். அங்கே சென்று அமைதியாக உட்காருங்க, கடலில் குளிங்க, நீராடுங்க. நாளைக்கு கடலில் குளிங்க, நீராடுங்க. அங்கே வள்ளி குகை பக்கத்தில் தியான மண்டபம் இருக்குது. அங்கே உட்காந்து காக்கா காக்கா கனகுவேல் காக்கா தாக்கா தாக்கா தடையரம் தாக்கான்னு சஷ்டி கவசம் படிங்க. அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பண்ணுங்க. அற்புத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.